ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாம் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான சீரீஸில் நம்ம செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. பிகினர்ஸ் இப்போ தான் ட்ரேடிங்கில் வரணும்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கூட வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஆல்ரெடி இப்போ இருக்கிறீங்கன்னா அப்போனா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னாச்சு ஆல்ரெடி பண்ண லாஸ் போதும். இதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட் ஆகி எப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும்? உங்களோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக நம்மளோட ப்ராஃபிட்டுக்கான முன்னேற்றத்துக்கான பாதையை நம்ம கிளியர் பண்ணணும். நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேவா? இனிமேல் நம்ம லாஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் சில பேர் என்ன பண்ணுற தப்புன்னே தெரியாமல் கூட திரும்ப அந்த தப்பு செஞ்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வெரி சிம்பிள். மணி மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியுமா அப்பலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்கப்பா. தெரிஞ்ச அப்படியே நீ லாஸ் ஆகிற இந்த கேள்விக்கு பதில் அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு யோசி. மணி மேனேஜ்மெண்ட் உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் நீ லாஸ் ஆகிற? மணி மேனேஜ்மெண்ட் தவிர்த்து வேறு எதனா லாஸா? நல்லா யோசிச்சுக்கோங்க. சைக்காலஜிக்கல் கரெக்டாக இருக்கும், செட்டப்பு கரெக்டாக இருக்கும், அப்புறம் ஏன் தெரியுமா அப்பயும் நீங்கள் லாஸ் ஆகிறீங்க? உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் மொத்தமாக ட்ரா டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் சரியாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் உங்களோட மொத்த ஃபண்டுக்கு பார்த்தீங்களா அது லாஸ் ஆகிட்டு திரும்பி நீங்கள் ஃபண்டு ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கி ஒன்ஸ் ஒரு தடவையாச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இந்தியன் மார்க்கெட்னா ஒரு 10,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கி உங்களோட 10,000 rupeesமே காணாமல் போயிடுச்சு, ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா நீங்கள் இன்னும் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. 10,000 லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் உடனே ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படி இல்லை. இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து, அப்படியே உடனே லாஸ் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 வீக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, டெய்லியும் ட்ரேட் பண்ணுறீங்க, 1 வீக்கில் மொத்தமாக காலி ஆகிடுச்சு, இல்லை 1 மந்த்துக்குள்ளே. அதை நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை வீக்லி ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்து 6 மாதம் வரைக்கும் அந்த ஃபண்டை நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மொத்த ஃபண்டுமே லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம், இல்லை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதே நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், கிரிப்டோ மார்க்கெட் வாலடைல் ரொம்ப அதிகம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதே நீங்கள் 10,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் 1 மந்த்து போதும், ஒரு மாதம் நீங்கள் டெய்லியும் ட்ரேட் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, டெய்லினா ஒரு நாளைக்கு ஒரு 5 ட்ரேடுலேருந்து 3 ட்ரேட்லேருந்து 5 ட்ரேடுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணி டெய்லியும் பண்ணி ட்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணி தான் ஒரு மாதம் வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தமும் காலியாகாமல் 10,000 ஜீரோ பேலன்ஸ் வராமல் ஜீரோ பேலன்ஸோ இல்லை 1,500 அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. இல்லைனா மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒய், ஹவு, வாட், இந்த 3 கொஸ்டின் கேள்விப்படுவீங்க. திருப்பி சொல்கிறேன். ஒய் ஏன், 2 என்ன, மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், 3 எப்படி, எதற்காக. இந்த மாதிரி கேள்வி கேட்க கற்றுக்கோங்க. முதல்ல கேள்வி கேட்கலன்னா முன்னேற முடியாதுப்பா. ஏன்னா கேள்வி கேட்டால் தான் நமக்கு பதில் தேட தோணும். பதில் தேடினா தான் நம்ம முன்னேற முடியும். முன்னேறினா தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். முன்னேறத்துக்கும் சந்தோஷத்துக்கு என்னடா சம்மந்தம் கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப் உங்களுக்கு பிடிக்காதனால தான் நீங்கள் ஏதாவது புதுசாக பண்ணணும், இல்லை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் நீங்கள் ட்ரேடிங் வந்திருப்பீங்க. பணம் வேணும், அதான் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டு தான். ஒரு சின்ன இதை சொல்லிடுறேன். பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே சொன்னதான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். பணம் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு இல்லைன்னு எல்லாருமே ஒரு டைலாக் சொல்லுவீங்க. ஆனால் பணம் தான் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் 90% ப்ராப்ளம் 99% ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு காரணம் பணம் தான். எக்ஸாம்பிள்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்களுக்குள்ள அதிகமாக சண்டை வரதுக்கு காரணம் என்ன? ஃபண்டு எங்கே போச்சு, ஏது போச்சு, ஏமாத்திட்டாலாம் இல்லை. வீட்டுக்காரன்னா எனி டைம் வேலையில் இருக்கிறது, இல்லை வீட்டுக்கு வந்தால் பணம் எங்கே போச்சு, காசு, இல்லை நான் அது நகை வாங்கணும், இது வாங்கணும். ஒய்ஃபாக இருந்தால், ஹஸ்பண்டாக இருந்தால் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த ப்ராப்ளம், இது எங்கே போகணும், இங்கே போகணும்.
ஃபண்டு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதனால ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபண்டு. அப்படின்னா இங்கே யார் ஹாப்பினஸ் கொடுத்தாரு? ஃபண்டு தானே, பணம் தானே, மணி தானே. இதுவே ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் அடுத்து முன்னேற்றம் படிக்கணுமோ இல்லை பைக்கோ காரோ இந்த மாதிரி வாங்கினா ப்ராப்ளம் வருதா? ஃபண்டா? வீட்டில் ப்ராப்ளம் வந்தால் ஃபண்டு வருதா? ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிளானது தான். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு தோணுச்சு, ஸோ அதான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸை கொண்டு வரதுக்காக ஃபண்டு தான். ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நாம் சரி பண்ணிடணும். இது வந்து நீங்கள் வீட்டு லெவலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களா, அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வேறு வீடியோ இருக்குது. இது அந்த அளவுலாம் இல்லை, இது ட்ரேடிங்க்கான தான். ஆனால் அது ரிலேட் பண்ணலாம், ரிலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். பட் ட்ரேடிங்கில் தான் இது ரொம்ப எஃபிஷியன்சியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை தான் பார்க்கணும். ஓகேவா? ஒன் மினிட். சரி, இப்போ நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே தெரியும். மணி மேனேஜ்மெண்ட் காசு பணத்தை மேனேஜ் பண்ணணும், பராமரிக்கணும். அவ்வளோதானா? எப்படி பணத்தை சரியாக பராமரிக்கணும்? ஐ மீன் ட்ரேடில் நம்ம எப்படி பராமரிக்கணும்? இந்த ட்ரேடுக்கு இந்த ஒரு ஸ்டாக்குக்கோ கிரிப்டோக்கோ நம்ம எந்த அளவுக்கு ஃபண்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த கிரிப்டோக்கோ இல்லை இந்த ஆப்ஷனுக்கோ இல்லை இந்த ஸ்டாக்ஸ்க்கோ இல்லை இந்த ஃபாரெக்ஸுக்கோ நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படி தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்குதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு பெரிய பிக் டீல் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கற்றுக்கணும் ஆசைப்படுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப முக்கியமானது, மணி மேனேஜ்மெண்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாமலாம் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 rupees எடுத்துன்னு வந்து நான் ஒரே கிரிப்டோவில் போட்டேன். இந்த முன்னாடி ஆட்டம் ஆர்இபிஎல் இது இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோக்கோ இல்லை ஆப்ஷனில் இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோக்கோ எனிதிங் எல்ஸ் இதுலேயோ நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே தலையில் துணியை கட்டிட்டு போக வேண்டியது தான். நான் சொல்கிறது கொஞ்சம் வியர்டாக இருக்கும், பட் ஆனால் திஸ் இஸ் ரியல் ட்ரூத். நமக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் இதுதான். அதனால தான் மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியன்றது. சரி, இதை எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம்? நம்ம டேரெக்டாக வந்து அப்ரோச்சிங் பார்த்துலாம், ஆன்சரை பார்ப்போம். ஏன்னா கொஷின் நமக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சிச்சு. இதில் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆன்சர் தெரிஞ்சாலே ப்ராப்ளம்ஸ் வந்து கொஷின் எப்படி வரும், எப்படிலாம் நம்ம தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிப்டோ தான் நம்ம மெயின் பேசிஸ் ஆகுது. ஸோ நம்ம கிரிப்டோவில் வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வேணும், நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 rupees வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 1000 rupees வச்சுப்போம். ஏன்னா ஒரு ரொம்ப சின்ன ட்ரேடர்ஸ், அந்த ட்ரேடர்ஸுக்கும் சரி பெரிய ட்ரேடருக்கும் சரி ஒரு 100 1000 10,000 அப்படின்ற வேல்யூ தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ 1000 இருந்தாலும் சரி 10,000 சரி இதே மெத்தட் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 rupees நமக்கு 1K நம்மகிட்ட இதை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டெய்லி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சிக்னல் கொடுக்குறோம். நாங்கள் அதை வச்சு நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக பிடிசியில் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 to 5% கிட்ட நம்ம எடுத்தாச்சு. 2 ட்ரேட் எடுத்திருந்தோம் பிடிசியில், செல்லிங்லேயே நம்ம எடுத்தாச்சு. மார்க்கெட்டில் கரெக்டான பிரேக் அவுட்டை நம்ம கண்டுபிடிச்சி அங்கே மார்க்கெட் சொல்லி இதுதான் ப்ராப்ளம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறையா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அது அப்பார்ட் சரி தனியாக வச்சுப்போம். இப்போ நம்ம 1000 rupees இருக்குதா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் ஒரு 6 சிக்னல் கொடுங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேணாம் 10 சிக்னலாக வச்சுக்கோங்க. டெய்லி 10 சிக்னல் கொடுக்க மாட்டோம், பட் இருந்தாலும் 10 சிக்னல் கொடுங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 10 சிக்னல் வச்சு இந்த 1000 rupees தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டை கரெக்டாக பார்த்தா 1000 rupees இருக்குது. இந்த 1000 rupees வச்சு நான் 10 ட்ரேட் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இதை வந்து நான் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். இப்போ 100 rupees எடுத்துக்கோங்க. ஒரு கிரிப்டோக்கு 100ன்ற வேல்யூவில் போடுங்க. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 30 rupees இருக்கணும். சரிங்களா? 30 to 35 rupees ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். ரொம்பவும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் பெருசாக இப்போ 100 rupeesனால் 100 rupeesக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்கக்கூடாது. மணி மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணாலும் இது வந்து நீங்கள் அது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பற்றி வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாமளே வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அதை போட்டுருவோம். ஓகேவா? ஸ்டாப் லாஸு ரிஸ்க் நம்ம வந்து பின்னாடி போட்டுன்னு இருப்போம். பட் இன்கேஸ் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு அர்ஜென்சி
இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், இல்லை உடனே வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் ஸ்டாப் லாஸ் பற்றி. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லிங்க்கு தான். இப்போ ட்ரேடிங்கிறது நம்ம ஒரு பாடினா அதில் வந்து ஒரு கை மணி மேனேஜ்மெண்ட்னா, இன்னொரு கை வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸு, தலை வந்து சைக்காலஜி, செட்டப்பும் தலை வந்து பார்த்துக்கும், பிரெயின் வந்து சைக்காலஜி, பாடி ஹெட்டு வந்து செட்டப். எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. கீழே வந்து கால் வந்து ஒரு கால் வந்து ரிஸ்க்கு, இன்னொரு கால் பார்த்தீங்கன்னா வந்து டிசிப்ளினு. இது மொத்தமும் நம்ம வேலை செய்து கன்சிஸ்டன்சி ஒரே பாதையில் செஞ்சால் நம்ம வின்னர். நம்மளோட பயாலஜி வந்து நம்ம இங்கே எங்கே எட்டு வந்துக்கிறோம் பார்த்தீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா உங்களுக்காக. இப்போ சரி, இப்போ 100 ருபீஸ் இருக்கிற கிரிப்டோனா ஒரு 30 to 35 ருபீஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இதுவே நீங்கள் 10,000 ருபீஸ் எடுத்துன்னு வரீங்கன்னா 350 ருபீஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், 1000 ருபீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் எனாஃப். ஒரு நாள் 10 இப்போ ஒரு நாள் 10 சிக்னல் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிக்னலும் வந்து மார்க்கெட் சரியான புல்லிஷில் இருந்தால் மட்டும் வந்து நாங்கள் எல்லாமே புல்லிஷ் வெறும் பையிங்லேயே நாங்கள் சிக்னல் கொடுப்போம். மார்க்கெட் வந்து இன்டிசிஷன் இல்லை ரேஞ்சில் போச்சுன்னா 2 வந்து பாதி பாதி கலந்து கொடுக்குற மாதிரி சிக்னல் கொடுப்போம். பட் எந்த சிக்னல் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் அது வந்து 10% கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படின்னா இப்போ அங்கே வந்து உங்கள் ஒரு சார்ட் போதுன்னா 5, 6, 7, 8, 9, 10 இந்த அளவுக்கு. இது 10% நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபிள் தர்றது தானே. இப்போ நீங்கள் ஓகே, இப்போ மணி மேனேஜ்மெண்ட் 100 ருபீஸ் நம்ம ஒரு கிரிப்டோக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். 35 to 30 ருபீஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இதே 10,000 இருந்தால் 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். 350 300 ருபீஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். தட்ஸ் ஏ கரெக்டான லெவல். இதுக்கு மேலே வந்து நம்ம அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, லாஸும் வைக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 25 to 35% வந்து நம்ம லாஸ் வச்சாலும் பெட்டர். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ட்ரேட் பண்ணோம். புரிஞ்சுதா? சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. இவ்வளோதான் இவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட ப்ரோக்ரஸ் எப்படி இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ நீங்கள் சொன்ன இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகணும். எப்படி நம்புறது? 10,000 ருபீஸ்னு சும்மா இல்லை, 1000 ருபீஸ்னாலும் சும்மா கிடையாது. நான் எப்படி வந்து உங்களை நம்பி இவ்வளோ நான் ப்ராசஸாக இறங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக யோசிக்கிறேன்னு அர்த்தம். வரலனா உங்களை ஈஸியாக யார் வேணால் மேனிப்புலேட் பண்ணிடலாம். அதான் கை அடித்தா பொம்மை மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுங்க வேறு லெவல். அதுக்குன்னு இது மட்டும் யோசிச்சா தான் வேறு லெவல் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா வேறு லெவல் தான். ஓகேவா? தனியாக நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் வெல் ஆஃப் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணலாம். எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ வந்து நம்ம 10 சிக்னல் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த 10 சிக்னல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6 சிக்னல்லேருந்து 7 சிக்னல் வந்து கண்டிப்பாக 100% நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லலாம் ப்ராஃபிட் வரும். ரேர் கேஸ் விட்டுருங்க. ஓகேவா? ரேர் கேஸ் எப்பயுமே வந்து ப்ராபபிலிட்டி கம்மி தான் ரேர் கேஸ் வரதுக்கு. அப்போ வந்தால் 10 சிக்னல் கூட லாஸ் ஆகலாம். 10 சிக்னல் லாஸ் ஆனால் கூட நம்ம அப்பயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்பயுமே நம்மக்கிட்ட ஃபண்டு இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். 6 சிக்னல் வந்து ப்ராஃபிட்டு, மீதி 4 சிக்னல் வந்து லாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 6 சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து 6 ஒவ்வொன்றும் 10% கிட்ட இருப்பான். அப்போனா 10%. இதேமாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 4 சிக்னல் லாஸ் ஆச்சுல, கண்டிப்பாக வந்து 5% லாஸ் ஆகிருப்பான். அப்போனா 5. சரி, இது அப்போனா இப்போ 6%, 6 சிக்னல் அப்படின்னா 6 × 10 60%. அப்படின்னா 4 ஆச்சா, 4 × 5 4 20 20%. இப்போ நமக்கு எவ்வளோ? 40% ப்ராஃபிட்டு. நான் உங்களுக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லுவேன்? 25% ப்ராஃபிட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பேயிங் சிக்னல் வெறும் 200 ருபீஸ் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு பே பண்ணால் அதுக்கு உங்களுக்கு 25% உங்களுக்கு நான் ப்ராஃபிட் தரும்னு சொன்னேன். பட் நமக்கு கிடைக்கிது 40%. பட் இந்த 25% கூட எடுக்க முடியாமல் தான் நிறைய பேர் தள்ளாடுவீங்க. எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எந்த காரணத்தினால நம்ம இங்கே பை பண்ணுறோன்னு கூட சில பேருக்கு தெரியாது. அதுதான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோமே. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கரெக்டான டைமிங்கில் கரெக்டான லெவலில் அனலைஸ் செஞ்சுக்கணும். இப்போ வந்து நாங்கள் காலைல ஒரு வீடியோ, சாயந்தரம் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணி போட்டோம்னா அது யூஸ்ஃபுல் ஆகாது. கரண்ட் மார்க்கெட்டில் இதனால தான் இந்த மாதிரி செல்லிங் வரப்போகுது அப்படின்னு கரெக்டாக பார்த்து சொல்லணும். அதுக்கான ஒரு டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுறீங்க. சிக்னலுக்கோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கோ கிடையாது. நாங்கள் கொடுக்குற சிக்னல் வச்சு ப்ராஃபிட் பண்ணுறது இல்லை.
நாங்கள் சொல்கிறத லேர்ன் பண்ணிட்டாங்களே நீங்கள் எங்களுக்கு பே பண்ணி தெரியுமா? அந்த 200 சும்மா ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, எங்கேயோ டொனேஷன் கொடுத்த காசு தான் அப்படி கூட நினச்சிட்டு போனீங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற ப்ராஃபிட் இப்போ 1000 ருபீஸ் வச்சிங்கன்னா 20க்கு 10,000 வைப்பீங்க. 10,000 200 ருபீஸ் இது சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டா நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதே 2 லேக் அப்படியே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ப்ராஃபிட்டிங் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் எங்களுக்கு என்ன ஆகும்னா எங்களோட ஃபேம் கிடைக்கும். நீங்கள் ப்ராஃபிட் ஆனால் கடைசியில் யாரை சொல்லுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள கேட்பீங்க, நீங்கள் இப்போ ட்ரேட் ஆகிறதுக்கு காரணம் யார்? யாரும் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபண்டோட ஸ்கேர்ஸ்னால ஃபண்டு ப்ராப்ளத்தினால நீங்கள் வந்து ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்பில் சம்பாதிப்பது எப்படி, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் போடும்போது ட்ரேடிங்கிற இது வந்திருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்துருக்கலாம், நிறைய ரீசன். பட் நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் சூப்பராக ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் யார் அப்படின்ற கேள்வி கேட்டால் யாரை பதில் சொல்லுவீங்க? நம்மளோட யூடியூப் சேனலில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டெய்லி இன்ட்ராக்ஷன் நடக்கும். டெய்லி இன்ட்ராக்ஷன் நடந்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் பேர் தான் சொல்லுவீங்க. ஸோ எங்கள் பேர் சொல்லும்போது எங்களுக்கு அந்த ஃபேம் போதுமே. நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். லாஸ் எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம். ஐயோ, நம்மளால் வந்து ஒரு அன்லெஸ் இந்த தப்பானால லாஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு. பட் 100% நம்ம சொல்கிறதுல நீங்கள் லாஸ் ஆக முடியாது, ப்ராஃபிட் ஆக முடியும். காரணம் என்னச்சுக்கு நம்ம வச்சுக்கிற செட்டப்பு, மேனேஜ்மெண்ட்டு, அக்யூரசி, அனலைசிஸு இதோட நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? திங்க் அபவுட் ட்வைஸ். ஓகே, இப்போ மணி மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 100 சிக்னலை 100 ருபீஸ் ஒரு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 10 சிக்னல் எடுத்தால் கூட ஒரு நாளிலே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நாளில் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 40% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ தட்ஸ் எனாஃப். நமக்கு வெறும் டெய்லி 2 to 3% கிடைச்சாவே போதும். அட்மோஸ்ட் 10% கிடைச்சாவே போதும். பட் 40%ன்றது தட்ஸ் எ மேசிவான ப்ராஃபிட். நீங்கள் லெவரேஜ்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது எங்கேயோ போகுமா போகாதா யோசிச்சுக்கோ. ப்ராஃபிட் எடுக்க முடியுமா முடியாதா? எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க வரீங்களா இல்லையா? உங்களுக்கு இப்போ கொடுக்குற அந்த 200 வந்து உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து நம்பலாமா வேண்டாமா? எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமா? இவன் மேலே நம்பிக்கை வச்சா நமக்கு ப்ராஃபிட் தருவானா மாட்டானா? சிக்னல் கரெக்டாக கொடுப்பானா மாட்டானா? அனலைஸ் கரெக்டாக கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி 1000 கேள்வி கண்டிப்பாக வரும். கேள்வி வந்ததுன்னா உங்கள் ஃபண்டு மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் டைம் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் முன்னேறதுக்காக துடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்க, அப்படியே துடிச்சிட்டே இருங்க, அப்படியே செத்துப்போங்க. சாரி சரி முன்னேறலாம் முடியாது. எங்கள் கூட வந்தால் தான் உங்களுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லலை. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நான் சொன்ன டீச்சிங் அந்த இது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னேற முடியாது. அது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு இது புரிஞ்சு எனக்கு நடுவில் படத்தெலாம் கேட்டேன். நம்ம பிறக்கும்போது பணக்காரனமாக பிறக்கணுமா ஏழையாக பிறக்கணுமா அது நம்ம கையில் இல்லை. ஆனால் சாகும்போது நம்ம ஏழையாக பிறக்கக்கூடாது, சாகக்கூடாது. இப்படிலாம் வாழ்ந்தான் அப்படின்னு 10 பேர் மிச்சிக்கணும். இல்லை நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நம்ம மனசு சொல்லணும். அப்படி வாழணும்னா நம்ம முன்னேறணும்னா நம்ம நிறையா கற்றுக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கு கற்றுக்கணும். ஸோ கற்றுக்க வாங்க. அந்த இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. வேணா கால், வாட்ஸ்அப் ஆர் எனி திங். இல்லை டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணி ரிசல்ட் எல்லாம் பாருங்கள். அண்ட் தென் பாய்.